நிச்சயமா லீலை பற்றி பேசாத முந்தி எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. ஆத்மா தத்வான்னு ஒரு ரெண்டாவது இந்த தமிழ் பகவத்கீதா இருக்குல்ல, தமிழ் இங்கிலீஷ் பகவத்கீதா தமிழில் மொழிபெயர்ப்பு சொல்லுது. அவர் பேர் என்னது? ஆத்மா தத்வா. சொல்லுங்க. அவர் மொழிபெயர்ப்புனால தான் அவ்வளோ தமிழ் அவ்வளோ பகவத்கீதா படிச்சுட்டு பக்தி ஆகும். அவருக்கு நன்றி. குராட்டி நம்ம தான் அந்த மாதிரி உட்காந்துருக்கோம் பாருங்க. உட்காந்துட்டு சில பேர் அவங்க மாதிரி வாயத்தை வந்து மாமன்றவே பார்க்க மாட்டோம். தெரியாதுங்க, அதான் சொல்லி அதான் காரணம் இருக்குது. ஸோ அவர் பார்த்தா இருக்காங்க கொஞ்சம் பேர் வாயத்தை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவர் ஒரு கதை சொன்னார், ஒரு லீலை சொன்னார். வால்மீகி தெரியுமா? யாருமே வால்மீகி வால்மீகி ஒரு ஈரோடு ராமாயணா தெரியுமா? ராமாவோட லீலை ஆரம்பத்திலே முடிய வரைக்கும் வால்மீகின்னு தான் எழுதினாரு. யார் எழுதுனா? வால்மீகி. வெரி குட். ஸோ ஆரம்பத்தில் அவர் என்ன தொழில் செஞ்சாருன்னா, பக்தர் அவர் வந்து இந்த மிருகங்கள், இந்த குறி எல்லாமே ஆம்பளை குத்தி சாவடிக்க மாட்டார். நேராக சாவடிக்க மாட்டார். அது குத்தி உண்டோன்னா அப்படியே குடிச்சிட்டு இருக்கவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். ரைட்டா வாங்க. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி ஆசை. ஸோ கடைசி நேரத்தில் யாரை பார்க்குறாரு? நாரதாமுனி வர பார்க்குறாரு. யார் வரா? கப்பல் வந்தாரா? நந்து வந்தாரா? நந்து தான் வந்தாரு. அந்த காலத்தில் கப்பலாம் இல்லை. ஸோ நந்து வந்து பார்க்குறாரு. இந்த வால்மீகி வந்து மிருகத்தை சாவடிச்சுட்டு போய் விற்கிறாரு. ஆனால் ஒரே நேரம் சாவடிக்க மாட்டாரு. அது துடிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ரைட்டா போகிறது இது அதே ஆட்டுங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? மிருகத்தை சாவடிக்கிறதா சாவடிக்கணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு நானும் உன்னை பார்க்கறது. ஏன் இந்த மாதிரி செய்கிற நீன்னு பெரிய அவசரம் மாதிரி அப்போ அவர் சொல்கிறாரு, இது செய்யக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறது, நான் என் குடும்பத்துக்கு மிருகத்தெல்லாம் வெட்டி கிட்டி மார்க்கெட்டில் போய் வெட்டி காசு எடுத்து அவங்களுக்கு காப்பாற்றுறாங்க. காரணம் அந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ நான் படி சொல்கிறாரு, சரி என் குடும்பத்து தான் முக்கியம்னு சொல்றிய, சரி உங்கள் குடும்பத்தில் போய் கேளு. இதெல்லாம் செய்து கர்மம். என்னது கர்மா? சொல்லு. கர்மான்னு செய்யக்கூடாது. அதனால நாகமணி சொல்கிறாரு, இவ்வளோ பாவம் செய்யலைய, குடும்பம் மனைவி பிள்ளைங்களாம் இருக்க, அவங்ககிட்ட போய் கேளு. இந்த மாதிரி நான் கர்மா செய்கிறேன், நான் செத்து போகணுன்னு பல தண்டனை இருக்குது, நீங்களும் பாதி எடுத்துக்கிங்களா? நான் தான் அந்த காசை எடுத்து சம்பாதிச்சு காப்பாற்றுறேன். ஸோ அதை போய் சரி நான் போய் கேட்டு வரேன். நிச்சயமாக அவங்க ஏற்றுக்குவாங்க. என் பிள்ளைங்க, என் மனைவி, அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் தெரியும். நிச்சயமாக அவங்க என் கர்மத்தை இருக்கணும். ஸோ அவங்க போய் கேட்குறாரு. அந்த ஒரு சாதுவை பார்த்தேன், ஒரு நாகமணியை. அவர் சொன்னார், இந்த மாதிரி கர்மத்தை செய்கிறேன், நீங்களாம் அந்த செத்து போனேன்னா பாதி எடுத்துக்கிங்க. நீ செஞ்ச கர்மத்தை ஏன் நான் எடுக்கணும்? மனைவியே சொல்லுது, நீ கர்மம் செய்கிற, உன் கடமையை நீ செய்கிற, நீ கணவன் நீ காப்பாற்றுங்க குடும்பத்தை, அந்த கர்மத்தை ஏன் நான் எடுக்கணும்? அதெல்லாம் பிள்ளைங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் அழுகுறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதான் தீனி போட்டு இதை போட்டு காசு சட்டெல்லாம் வாங்கி போட்டுட்டு கடைசி நேரத்தில் ஒன்றுத்தையும் எடுக்க மாட்டீங்க, நானே தண்டனை ஆடின்னு கடைசியில் யார்கிட்ட போகிறா? திருப்பியும் யாரை காத்திருக்கா? நாகமணி. வெரி குட். ஸோ நாகமணி போய் சொல்கிறது, போய் கேட்டேன் மனைவி பிள்ளைகிட்டலாம், அவங்களாம் முடியாது, நீ செஞ்ச கர்மத்தை நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டுங்க. ஸோ எனக்கு வழி தெரியல, வழி சொல்லுங்க. ஸோ நாகமணி அவர்கிட்ட முதல்ல என்ன சொல்கிறாரு? இந்த நாமம் ஹரிகிருஷ்ணான்னு சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணா, ஹரிராமா ராம ராம ஹரி. புரியுமான்னு கேட்குறாரு. அவர் வாயத்தை வந்து முடியும் பெரிய முடியலன்னு சொல்கிறாரு. ஏன் சும்மா அவ்வளோ பாவம் செஞ்சது நாமங்க வராதுப்பாங்க வாயில். அதனால தான் அவங்களாம் நல்லா நாமத்தை பாட சொல்கிறாங்க. ஏன் சும்மா நீங்களும் பாவம் அந்த மாதிரி பாவம் செஞ்சுருக்க மாட்டீங்க, நாமம் தானாலே வரும். நீங்களும் சும்மா பாடுறீங்க, தானாலே அழகாக பாடுனீங்க முதல். ஸோ அதனால் நாகமணி
ராமர் அவர் கற்றுக்கிறார் நாதம் எப்படி பாடுறது நாதம். அவர் பாடுறாரு வரமாச்சு வால்மீகி நாமமே வரமாச்சு. கடைசியில் என்ன சும்மா சொல்றாரு, அந்த மரம் இருக்கிற மரம்னு சொல்லுது. மரம்னு அப்போ மரம்னு சொல்லிட்டு அப்புறம் ராமன். ஸோ அதனால பிரபுஸ்லாம் வந்தாங்கன்னா ராஷ்டிரத்தாங்க மகாமந்திர ஜபம் பண்ணாங்கன்னா மாட்டிக்கூடாது. மாட்டிக்கிட்டுனா நீங்கள் ஒரு தவறு எதுவும் சொல்லியிருக்கீங்க. நல்லா பாருங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நான் பாடினா உடனே ஆடும். ஸோ இப்போ பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் சொல்லித்தேன். பாடுங்களா? நல்லா பாடுங்க. பாட மாட்டேங்க. நல்லா பாடுங்க. அந்த கதை சொன்ன மாதிரி நீங்கள் அவசரம். ஸோ இந்த உலகத்தில் வந்து 2 மாதிரி மனுஷர்கள் இருக்காங்க. சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, குழப்பாட்டம் சொல்லுறது. யாருக்கு சொல்லலாம்? என்ன மாதிரி மனுஷன் இருக்காங்க? பாபு நீங்கள் சொல்லுங்க. பாபு எப்படின்னா உட்காந்துருக்கீங்க. 2 kinds of mind, 2 kinds of people. One is சொல்லுங்க. ஒன்று வந்து அரசர் குடும்பத்தில் வந்தவங்க. அரசன் தெரியுமா? பக்தி ஒன்றும் இல்லை. கோழி இறைச்சிலாம் சாப்பிட்டுட்டு ஆடிக்கிட்டு போதை குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம உடல் தான் முக்கியம் நினச்சிருக்காங்க. ஒன்று குடும்பம், ஒன்று 2 சொன்னீங்க. ஒன்று வந்து அரசர் குடும்பம், ஒன்று வந்து சிம்பிள் கொஸ்டின்லாம் தெரியும். சொல்லுப்பா நீனு. அது ஒரு மாதிரி வருது. நீனே தேவர்கள் ஒன்று, அரசன் ஒன்று. அது சரியா? படிச்சிருக்கீங்க நீங்கள், தெரியும். வாயை தாண்டு சொல்ல ஒக்க போகிறீங்க. 2 மாதிரி மனுஷங்க யாரு சொல்லுங்க. அரசனா தெய்வங்கள். அரசன் தேவர்கள்லாம் தெரியும். கிருஷ்ணர் அது ராமர்லாம் இல்லை. இது வேறு தேவர்கள், இந்திரன் அதெல்லாம் தேவர்கள்லாம். அப்போ அரசன்னா அவங்க கஷ்டப்படுங்க. ஸோ இந்த மாதிரி லீலையில் என்னத்துமா முக்கியமான கருத்து இருக்கு. ஜன்மா மீட்டு ஜாரா வியாதி. ஒரு மனுஷனை பிறந்தோமா ஜன்மா மீட்டு ஜாரா வியாதி. ஜன்மானா பருப்பு இருக்கு. நீங்கள் பிறக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பிறந்து தானே வந்திருக்கீங்க. இறந்தோன்னா திருப்பி பிறக்க தான் ஆகணும். மீட்டுனா மரணம். மிருத்துனா என்னது? குட் பாய். மரணம். மிருத்துனா என்னது? பாட்டாங்க. மரணம் சாவு. ஜாரானா வயசாகும். இந்த மாதிரி வயசாகுது. வியாதினா வியாதி தெரியல. கேன்சர். ஸோ தனியான மனுஷனுக்கு இந்த 4 விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தோம் படிச்சவங்க மாதிரி தெரியுது. ஜானிமா நீங்கள் சொல்லுங்க பாபு. நீங்கள் தான் முஸ்தா தான் வச்சுருக்கீங்க. ஜானிமா சொல்லுங்க. அப்போ மீட்டுனா சாவு. தாரா வயசாகுது. வியாதினா நிச்சயம் இருக்கும். ஸோ கருணாகாசி போகிறோம். இந்த லீலையில் வந்து காட்டுறாரு. ஒரு அரசன், ஒரு பக்தர். யார் இந்த லீலையில் யார் அரசன்? கருணாகாசி போகிற லீலையில் யார் அரசன்? கருணாகாசி கை தட்டுங்க. கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. பக்தர் யாரு? வெரி குட். அதாச்சும் தெரிஞ்சுருக்கீங்க. கை தட்டுங்க. அவருக்கும் சின்ன பையன். ஸோ 2 பேர் இருக்காங்க. யாரு பிறந்து ஜன்மா கர்மா, யாரு வியாதி, யாரு கஷ்டப்படுவா?
வியாதி பருப்பு அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு அரசர் தான் கஷ்டப்படுவார். நம்மலாம் பாருங்க பக்தி இல்லை, அதனால் இந்த மாதிரி கஷ்டத்தை இருக்கும். அதனால தான் பொருள் இந்த கிளாஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட் லீலாம் காட்டி ஒரு பக்தராக மாற்றுறாரு. ஏன் சொல்லுவாங்க உங்களுக்கு பருப்பு எருப்பு வியாதி தான் யார் மனுஷனாக்கா நிச்சயம் இருக்கும். ஆனால் பருப்பு இறப்பு இருக்கிறது சாவு இருக்கும். ஆனால் சீக்கிரம் பார்க்கக்கூடாது. போனாக்கா ஒரு நல்ல குடும்பம் பாருங்க. சில பேர் நினைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போனாக்கா என் மனைவி புள்ள பொக்க போடுங்க, அந்த பையன் பொக்க போகிறாங்க. பையன் அவர் யாரு? அவன் தானாலே ஆத்மிக ஓடுதுதான், கை கால் கண்ணெல்லாம் இருக்கு. என்ன அவன் உயிராக இருக்க முடியுமா? என்ன வேணும் அவன் உயிராக இருக்கு? என்ன வேணும்? அதெல்லாம் மெட்டீரியல் எல்லாம் இருக்கு. கை கண் ரத்தம்லாம் ஓடுது. ஆத்மா வேணும். புரிய கை தட்டுங்க. ஆத்மா வேணும். இங்க பாருங்க, மனுஷன்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க உயிரா இருக்கிறது ஆத்மானால. ஆத்மா இல்லாட்டி அவங்க கவுன்சி எவ்வளோ பேர் சாகிறாங்க. சத்துன்னு அவங்க பார்க்கலாம். அம்மா போயிட்டீங்களா, தாத்தா போயிட்டீங்களான்னு. என்ன பார்த்துன்னு ஒரு நாளைக்கு போயிட்டீங்களான்னு சொல்லுவாங்க. டிவியா போயிட்டீங்க. என்ன போச்சு? என்ன போச்சு? உடலேருந்து ஆத்மா போச்சு. ஆத்மா இல்லாட்டி இந்த ஜட்டல் என்ன மாதிரி உடல் இருந்தாலும் இருக்க முடியாது. ஸோ இந்த நரசிம்ம அவதாரத்தில் வந்து அவசரம் வராது. என்ன கசிப்பு ஹரிணா கசிப்புனா, ஹரிணானா பவுன், கசிப்புனா தூங்குற நச்சங்கள். ஸோ அவர் வந்து ஜனவாதத்தில் பவுனு வசதி நல்லா தூங்கணும் இந்த மாதிரி தான். அதனால் அது பேர் ஹரிணா கசிப்பு. ஹரிணானா பவுனு இந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. கசிப்புனா நல்லா சந்தோஷமாக செஞ்சாரு. ஸோ அது பேரே அவசரம் பேர் தான் நல்லா. ஆனால் எல்லா பேர்லாம் வந்து பக்தர் பேர். ஸோ அவர் வந்து என்ன செய்யறது, சொந்த வரம் எடுக்கிறார். முதல்ல அவர் சாதாரண மனுஷன் தான் பார்க்குறாரு. ஆனால் பெரிய பரம்பரைன்னு ராஜா பரம்பரைன்னு வந்தது ரொம்ப பலமான மனுஷன். ஸோ அவர் நினைக்கிறது பிரம்மா தவம் பண்ணுறாரு. தவம் கப்பாசிட்டியாக சொல்லுவாங்க, தவம் பண்ணுறாரு. அந்த மாதிரி தவத்தில் வந்து உட்காந்துட்டு தவம் செய்கிறாரு. அந்த எறும்பு கூண்டு அது மேலே கட்டியிருக்கு, ஒன்றும் தவம் செய்யாது. என்ன மாதிரி பாவு அந்த தவம் செஞ்சதுனால உலகமே ஆடிடுச்சு. ஒவ்வொரு பாப்பு தவம் செய்கிறார். அதனால பிரம்மாவே பிரம்மா சின்னி போய் என்ன செட்டல் பண்ணுது, இல்லாட்டி இந்த உலக ஆன்மீக லோகத்திலே ஆடுது. ஸோ பிரம்மா வராது. பிரம்மா வந்தோன்னா அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுங்க? இந்த மாதிரி ஞானியமான தனம் தெரியுது. அவர் என்ன கேட்குறாரு, நான் சாவே கூடாது, நிறுத்து இருக்கக்கூடாது. ஜன்மா இருக்க பரவாயில்ல பண்ணுறேன், ஆனால் சாவ இருக்கக்கூடாது. நான் யாரும் என்னை சாவடிக்கக்கூடாது. நலனமாய் அப்படியே இருக்கிறேன். யார் அந்த மாதிரி இருக்கிறா? யார் அந்த மாதிரி இருக்க முடியும்? ஐயோ கவுனே சொல்லிடுங்களா, கவலையாக இருக்குது. யார் அந்த மாதிரி இருக்க முடியும்? பகவான் அவர் கை தட்டுங்க. கிருஷ்ணர் வண்டிதான் ஒர்க் இல்லை, ஒன்றும் இல்லை. ஞானமாவே எப்படி இருக்குது? வாட் ஆர் ஃபினிஷ் some more 10 minutes. 10 minutes, ஓகே. சீக்கிரமாக முடிக்கணும். அதை பார்க்க ஒரு டைமே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வரம் கேட்குறாரு. யார்கிட்ட? பிரம்மாட்ட. அப்போ ஏன் இந்த மாதிரி வரம் கேட்குறாரு? நானும் கடவுள் ஆகணும், நானும் விஷ்ணு ஆகணும், நானும் பகவான் ஆகணும். யாரும் என்னை சாவடிக்கக்கூடாது, எந்த பொருளை வச்சு சாவடிக்கக்கூடாது. காலையிலையும் மத்தியானம் ராத்திரியும் எந்த நேரத்திலும் சாவக்கூடாது. மண்ணிலையும் சாப்பிடுறாரு, பூமியிலும் சாப்பிடுறாரு, ஆங்கிலத்திலையும் சாவடிக்கிறாரு. எந்த பொருள் வச்சு அந்த மாதிரி வரம் மொதல் பிரம்மஸ்வரர் இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி வரம் அவனுக்கு கொடுக்க முடியாது. மொதல் சொல்வது, நீ சாவாமல் இருக்கும்போது அந்த வரம் கொடுக்க முடியாது. அப்புறமா தான் அவர் இது தனியாக கஷ்டப்போ புத்தி வச்சு கீழே சாப்பிட்றாரு, மேலேயும் சாப்பிட்றாரு, ஆங்கிலத்தை கீழே எந்த பொருள் வச்சு சாப்பிட்றாரு, இன்னுமே வச்சு மிருகம் சாப்பிடக்கூடாது, மனுஷனும் சாப்பிடு. அந்த மாதிரி வரம் கேட்டார். அவன் நினைச்சாரு, இந்த மாதிரி வரம் கேட்டாக்கா நிச்சயமாக யாரும் சாவடிக்க முடியாது. பண்டாய்
பத்தாக்கி. ஆனால் யார் அவருக்கு மேலே ஒரு கட்டிக்காருன்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணா. ஆ ஏய் முதல்ல சொன்னீங்க யார் அவருக்கு மேலே கட்டிக்காரு? பகவான். ஸோ பகவான் ரன்யா கசிப்பு வரம் எடுத்துட்டு இந்திரலோகாவே இப்போ பிடிச்சிட்டாரு. இந்திரனை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இந்திரர் வந்து தேவர், அதனால் தேவருக்கு தலைவர். இரண்யா கசிப்பு வந்து நல்லா ஓடிட்டு வராது. ஸோ இரண்யா கசிப்புக்கு ஒரு பிள்ளை பிறகுது. அந்த தேவருங்க வந்து அருஷன் கூட சண்டை போடுறாங்க பாருங்க. இரண்யா கசிப்பு ஜபம் பண்ணும்போது அவங்க தலைவர் இல்லை பாருங்க. இரண்யா தலைவர் வந்து தியாகம் தெரியாது. அது அரசனுங்க யாரும் இல்லாமல் இருக்கிற தேவருங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. தலைவர் இல்லாட்டி அப்போ தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்டாக்னால வந்து எல்லாம் இரண்யா கசிப்பு மணியை பிடிச்சிட்டாங்க. அந்த மணிக்கு வந்து கற்பப்பள்ளி உள்ளே இருக்க வாசி சாவடிக்கப்பட்டாங்க. தேவருக்கு சொல்கிறாங்க, இந்திரனா சொல்கிறாங்க, இரண்யாகாசிக்கு ஒரு மகன் வந்து இந்த வயிற்று பிறக்கிறது, அவன் அதே மாதிரி தான் இருப்பான், அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போயே அந்த மனைவி அவங்க மைக்கும் அவங்க புள்ளியை சாவடிக்கிறது தான் நல்லது. அப்போ யார் ஸ்டாப் பண்ணிடுவா? நாலாமணி பகோஸ். நாலாமணி சார் இல்லை, இது பெரிய தவறு. அவன் சின்ன பையன் பிறக்கும்போது அவன் உங்களை என்ன செய்வான்? நீங்கள் தான் சரியான வரம் வாங்கிட்டீங்க. யாரும் சாவடிக்க முடியாது, எங்கேயும் சாவடிக்க முடியாது, எங்கே யாருக்கும் சாவடிக்க. நீங்கள் ஏன் கவலைப்படுங்க சின்ன பையன்? ஸோ விட்டுருவாரு. விட்டோன்னா அவர் வந்து நாலாமணி எடுத்துகிட்டு போய் ஆசிரமம் எடுத்துட்டு இங்கே தான் சீமத் பாகவதம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். இந்த மாதிரி பிரபு கிளாஸ்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு மனுஷன் பக்தியோடு இருக்கணும். ஸோ அதனால் அப்படியே. ஆனால் நாதாமணி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸ்ரீமத் பாகவதம் எல்லாத்துலேயும் ஒரே பகவான் தான். காரணம் வந்து விஷ்ணு யாரும் இல்லை. அந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்காரு, நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை எல்லாத்துலேயும் ஒருத்தர் தான், எல்லாத்துலேயும் அவங்க தான் பரமாத்மா. அவங்க ஆத்மா, அவங்க பரமாத்மா வந்து அப்போதான் ஆத்மா, அவங்க ஆத்மா வந்து பரமாத்மா வந்து தான் வருது. நீங்களாம் ஒரு உடல் இல்லை. அந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்காரு, நல்லா விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. கொல்லார் மேரேஜ் உண்மையான பக்தராக மாறிட்டாரு. ஸோ அங்கே அப்பா வந்து மந்திரத்தை மாற்றிட்டா இருப்பாங்க. அப்பா ஓம் நாராயணாயே நாமான்னு சொல்லுவாங்க. யார்? நாராயணன் சொல்லுவார். அவர் என்னத்தை மாற்ற ஓம் அன்னக்கசிப்புவே நாமா என்ன சொன்னார்? ஓம் அன்னக்கசிப்பு. கடவுளாக பார்க்குறாரு, பகவானாக போகிறார். முடியுமா? பகவான் இது பகவான்ல வரோம் டக்கா நீங்கள் பகவானாக முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கார். ஸோ கொல்லாட்டை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு கொல்லாட்டை குருக்குலாம் கூப்பிட்டு கூப்பிடாரு. மகனே வான்னு கட்டி கொடுக்குறாரு. மகனா யாரும் கட்டி கொடுக்குறோம்? அதெல்லாம் கட்டி நீ உன் நாமத்தை சொல்லு. யார் இந்த உலகத்தை முத கடவுள் சொல்லாது என்ன சொல்கிறான்னு நினைக்கிறாரு. ஓம் விஷ்ணுவே, விஷ்ணு தான் முத கடவுள். சொன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப ஆத்திரம் வந்துருக்கு. சொன்ன பிள்ளைய 5 வயசு தான் வந்து தூக்கி எதிராக நீ என்ன என் மகனா? உலகமே ஓம் நாராயணாயே நாமம் கூப்பிடுறது, தேவர்களும் என்னை பார்த்து கும்பிட்றாங்க. நீ என்ன ஓம் விஷ்ணுவே நம்மான்னு சொல்கிற? ஸோ அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில் பல மாதிரி முயற்சி பண்ணி அவரை மாற்ற பார்க்குறாரு. நான் முடியல. சரி இந்த பையன் இருக்கிறதோட சாவுறது தான் நல்லது. சொந்த அப்பாவே சொன்னார். ஸோ கடைசியில் என்னென்னமோ செஞ்சப்பா நெருப்பில் போடுறாங்க. மலையிலேருந்து தூக்கிய மாதிரி விஷ்ணு கிருஷ்ணான்னு பேர், கிருஷ்ணா பேர் பிடிக்கிறார். நெருப்பில் போடும்போது இந்திரன் வந்து மலையை அமைச்சு விடுறாரு. என்னென்ன யானையை கூப்பிட்டு நீக்க சொன்னாங்க. ஏன்னா அவன் மேலே படியில் வந்து கும்பிடுது. அந்த மாதிரி தூய்மையான பக்தர். ஸோ சாவடிக்க முடியல. கடைசியில் என்ன முடிவு? நீங்கள் தாயா? நீங்கள் அம்மா தானே? ஓ நீங்கள் பிள்ளைங்களா? அம்மா. எங்கள் அம்மா உன் மகனுக்கு விஷத்தை கொடுத்து குடிமுச்சுனா அவங்க ஃபாதர் அவங்க ஹஸ்பண்ட் ஓ ஆட்சி செய்யப்படுங்களா? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. ஸோ
சரிங்களா? உங்கள் கணவர், ஏய் மனைவி, நான் சொல்லுறதுதான் நீ கேட்கணும். நீ யாரு? என்ன கல்யாணம் கட்டிட்ட, நான் சொன்னது தான் நீ செய்யணும். உன் மணி அந்த மாதிரி சொன்னா நீ அந்த மணிகிட்ட அந்த மாதிரி சொல்லுவியா? அந்த மணி கன்னியாகாசி இப்போ சொல்கிறார் அந்த மணிகிட்ட, இந்த பாதையில் நான் வருஷம் கலந்துட்டேன், அந்த வருஷத்தை போய் விளாடு கொடு. உங்கள் மனைவி நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அழுகுறாங்க. சொந்த பிள்ளைக்கே பசத்தை கொடுத்தா எப்படி இருக்கு? அப்புறம் அவங்க மனைவி பாஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறார். 1,1000 கொலை செஞ்சு அப்போ அவங்க கொடுக்குறாங்க. அந்த வருஷமாக வந்து பாலாக அந்த மாதிரி பக்தி இருக்குது சொல்கிறாங்க. ஸோ கன்னியாகாசிக்கு ஒரு கட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டாங்க. எடுத்துட்டு போகிறாரு. எடுத்துட்டு போனால் கேட்கறது, ஏய் சொல்லாத மகனே. அங்கே அப்பா வந்து மகனே கூப்பிட மாட்டான், அப்பான்னு கூப்பிட மாட்டான். சொல்கிறார் அரசனுக்கே ராஜா, ராஜா அரசனே கூப்பிடுறாரு. அரசன் ஏன் கிங் ஆஃப் த அரசன்ஸு அவங்க அப்பா வந்து அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. அதான் ராஜா, ராஜா அரசன் கூப்பிடுறாரு. அது அரசன் அரசன் கிடையாது. ஸோ அவரை எடுத்துகிட்டு போய் விளையாட்டு நடந்துட்டு போவாங்க. எங்கே பார்த்தாலும் பகவான் கிருஷ்ணர் இருக்காங்க. ஸோ இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது ஒரு இடம் பாருங்க. இங்கே கிருஷ்ணர் இந்த இடத்துல இருக்க முடியுமா? இது சாதாரண இடம்வா? இங்கே கிருஷ்ணர் இருக்குன்னு சொல்கிறோம், முடியுமா? ஏன் முடியும்? தலையாட்டினா சொல்லு. ஏய் ஆட்சி சொல்லி சொல்கிறேன், என்கிட்ட விளாடுறியா? இங்கே வச்சு கிருஷ்ணரை கும்பிட்ற அந்த இடத்துல இங்கே கிருஷ்ணர் இருக்கான்னு சொல்கிறோம். இது எங்கள் சேவாரி அவங்க மனைவி தான் அவங்க தலையை கழுவி எத்தான் கிருஷ்ணர் இருக்காரு, ராதா போயிட்டா இருக்காங்க. நீங்களா நம்பிட்டு கூப்பிட்டுருக்கீங்க, முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். ஏன்? கிருஷ்ணா வந்து எங்கேயும் இருக்க முடியாது, நரந்தரமா இருக்க முடியும். கிருஷ்ணனை மாற்றி இந்த இடத்துல வச்சப்ப ஏற்றுமா கிருஷ்ணர் இருக்காது. நீங்கள் நாமத்தை படிக்கிறீங்க, ஆர்த்தி செய்கிறீங்க, பஜன் செய்கிறீங்க, கிருஷ்ணன் வந்து தங்குறாரு. கிருஷ்ணனை கூப்பிட்டாக்கா வந்துடுவாரு. கிருஷ்ணன் உங்க மாதிரி சொம்பம் இல்லை, வருவார், வந்துட்டு இங்கே தங்குறாரு சொல்லுங்க. அதனால கிருஷ்ணர் இருக்கான்னு சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துலையும் கிருஷ்ணர் இருக்க முடியும். நீங்கள் பக்தியாக வர வச்சு பக்தியை கூப்பிட்டீங்கன்னா கிருஷ்ணன் நிச்சயமாக இருப்பார். நான் சொன்ன மாதிரி ஒரு உடம்பு இருக்குது, பயம் பறக்கிறான்னு நினைக்கிறேன், ஆத்மா இல்லாட்டி அவன் உயிர் இருக்காது. அந்த மாதிரி கிருஷ்ணர் நிரந்தரமாக இருக்காது. இங்கே வந்து கிருஷ்ணரை வச்சு கும்பிட்றாங்க, நிச்சயமாக கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணர் கருணையை காட்டுவார். வருங்குதா? நம்புறீங்களா இல்லையா? நம்பணும். சரின்னு சொல்லுங்க. எல்லாம் சத்தத்தை காணும், சரின்னு சொல்லுங்க. கிருஷ்ணர் என்ன மாதிரி பவர் எங்கேயும் இருக்க முடியும். அவர் என்னென்ன ரூபம் எடுக்கிறாரு, மனுஷ ரூபம், மிருகம் ரூபம், மீன் ரூபம், என்னமோ. ஸோ கிருஷ்ணர் என்னமும் செய்ய முடியும். ஸோ இங்கே தான் இவங்களாம் சேர்ந்து இங்கே தான் கிருஷ்ணரை வச்சு கும்பிட போகிறாங்க. கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க, வாங்க இவ்வளோ பேர் வராங்க, அவங்க பக்தி. ஸோ அதே மாதிரி தான் இந்த கன்னியாகாசி விளையாட்டு எடுத்துட்டு போகிறாங்க. அங்கே பெரிய தீனை போடுறாரு. ஏன் அதை பார்த்துட்டு, ஓய் உன் கிருஷ்ணர் இங்கே இருக்காரா கேட்குறாரு. யாரை கேட்குறாரு? பிரலாத் கேட்குறாரு. பிரலாத் என்ன சொல்கிறாரு? கிருஷ்ணர் எங்கேயும் இருப்பார். கிருஷ்ணர் எங்கேயா இருக்க முடியும்? அவருக்கு தான் பகவான் காரணம் எங்கேயும் அவர்கிட்ட நல்லா வருது. மண்ணிலையும் இருப்பார், பூமிலையும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். இந்த சின்ன ஆட்டம்லேயும் பரமாத்மாவாக இருக்குது, எங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் கன்னியாகாசிக்கு ஒரு ஆத்திரம் வந்துருக்கு. ஓ கடவுள் பகவான் இங்கேயே இருக்க முடியாமன்னு என்ன செய்யாது, உரிய கட்டி எடுத்து தூணை உடைக்கிறாரு. தூணில் யார் வெளியே வரா? யார் வெளியே வரா? நரசிங்காரி பகவான். அவர் மனுஷன் இல்லை, மிருகம் இல்லை, ஆஃப் லயன் ஆஃப் மேன். அதை பிரம்மா கொடுத்த வளர்த்த ஒன்று ஓகே. அவரை தூக்கி கன்னியாகாசிக்கு தூக்கி எங்கே வைக்கிறாரு? மடியில் வைக்கிறாரு. அது பூமியும் இல்லை, ஆங்கிலம் இல்லை, மடி. அதை வச்சு எப்படி சாவடிக்கிறாரு?
ஏய் எப்படி சாவடிக்கிறது நீ கை தூக்குற ஆ இங்கே அது என்ன ஆயிரமா ஆயிரமா ஸ்னேல் சொந்தமான ஒரு இட்ஸ் நாட் மெட்டல் அதை வச்சு அப்படியே கிழிக்கிறோம் கிழிச்சு அப்படியே வைக்கிறது ஞானம் பாருங்க ராத்திரி இல்லை பகல் இல்லை ட்வைலைட் ஜோன் இருக்குது ராத்திரிக்கும் பகலுக்கும் ஒரு ஜோன் வரும் அந்த நேரத்தை வச்சு சாவடிக்கிறது ஸோ பிரம்மா கொடுத்த வரம் அவருக்கு பறிக்கிறது ஏன் தெரியுமா ஏன் பகவான் வந்து அரசனுக்கு புத்திசாலி இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் எனிபடி பிரம்மா கொடுத்த வரம் அவருக்கு தெரிய பண்ணாரு பிரம்மா போய் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து கேட்டாரு ஆனால் எப்படி இந்த மாதிரி இவரை சாவடிக்கிறதுன்னு இந்த மாதிரி கிருஷ்ணா பகவான் இன்டெலிஜென்ட் இன்னோஸ் ஸோ இப்படி சாவடிக்கிறார் பிரம்மா கொடுத்த வரம் அவருக்கு புண்ணியமான கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் ஒரு மதம் வந்து அவருக்கு தான் தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் மக்கள் பரமாத்மாவாக இருக்கிறது ஜீவாத்மா இருக்கிறது ஸோ ஒரு கடமை வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மா சரணம் அடிச்சுட்டு ஜன்மா நித்து ஜாதா இதை விட்டுட்டு நீங்கள் நேராகவே கிருஷ்ணர்கிட்ட போகாட்டி நிச்சயமாக அந்த பருப்பு இறப்பு வியாதி எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதான் ஒரு வாட்டி நரசிம்மா பேரை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க ஸோ ரெடியா Okay, ready. ஓகே நிஷிகாரிய பகவானுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க கிருஷ்ணா தூக்க வைக்கிற மாதிரி Okay, thank you very much, Prabhu. Now, Nashinga Arati, Ah. Maharati. ஆ